ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டம்ளர் கேக் ரெசிபி பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வாங்க இப்போ செய்முறையை பார்த்துடலாம். மிக்சிங் பவுலில் 1 கப் கோதுமை மாவு, 3/4 கப் பவுடர்டு சுகர், ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், ஒரு சிட்டிகை உப்பு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். எல்லாத்தையும் கலந்துட்டு இப்போ 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில், நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த ஆயிலாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ 3/4 கப் பால், காய்ச்சின பால் சேர்த்துருக்கேன். காய்ச்சி ஆறின பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கேக்கோட கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு, பாருங்கள் அதோட கன்சிஸ்டன்சியை. இப்போ 3 டம்ளரே எனக்கு கரெக்டாக இருந்தது. 3 டம்ளரில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டக்கப்புறம் ஆயில் ப்ரஷ் வச்சு அதை ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிடலாம். டம்ளர் ஃபுல்லாக இந்த மாதிரி டம்ளர் ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா டம்ளரும் க்ரீஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக மாவு எடுத்து சைடில் டம்ளர் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விடுங்க. இப்படி லைட்டாக தூவி விட்டால் போதும். கேக் ரெடி ஆகிட்டக்கப்புறம் ஒட்டாமல் வரும். ஈஸியாக கேக்கை வெளியே எடுத்துடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டரை இதில் சேர்த்துடலாம். 3/4 சேர்த்தா போதும் டம்ளரில். எனக்கு கரெக்டாக இந்த மாவு வந்து 3 டம்ளர் வந்தது. டம்ளரில் கேக் மாவு சேர்த்தாச்சு. ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக கீழே மண் சேர்த்துக்கலாம். மண் சேர்த்துட்ட உடனே ஒரு ப்ரீ ஹீட் பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறமா ஸ்டாண்டு வச்சுட்டு அதுக்கு மேலே பிளேட்டை ப்ளேஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த டம்ளர் கேக்கை இதில் ப்ளேஸ் பண்ணிடலாம். டம்ளர்லாம் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். உள்ளே கேஸ்கெட் இருக்கக்கூடாது, மேலே விசிலும் போடக்கூடாது. அப்படி நார்மலாக க்ளோஸ் பண்ணணும். கரெக்டாக இது வேக எனக்கு 20 மினிட்ஸ் ஆச்சு. வித் ப்ரீ ஹீட்டோடு சொல்கிறேன். ப்ரீ ஹீட் வந்து 5 மினிட்ஸ் பண்ணும். இப்போ 20 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. மேலே ஸ்பாஞ்சியாக இருக்குது. இப்போ பாருங்கள், இது வெந்துருச்சா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணலாம். ஒரு குச்சி எடுத்து உள்ளே ஃபுல்லாக விட்டு பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இதை நல்லா ஆற விட்டுட்டக்கப்புறம் இதை நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு 25 மினிட்ஸ் கழித்து நான் தட்டி பார்த்தேன், அழகாக கேக் வந்துடுச்சு. நம்மளோட 3 கேக்கும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் டம்ளர் கேக் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இப்போ டெஸ்டிங் பண்ணிடலாம். இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது, ஃப்ளஃபியாக வந்திருக்கு. சாப்பிட்ட டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்குது. இன்னர் லேயர் பாருங்கள், உண்மையாகவே இதோட டேஸ்ட்டு வேறு லெவலு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.